ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போது இந்த வராகி அம்மா கடுமையான கோபத்தோடு தான் உன்னை தேடி வந்தேன். ஏன்னா நான் என்ன சொன்னாலும் அதை அலட்சியப்படுத்திட்டு மறுபடியும் எல்லா விஷயங்களையும் உன் இஷ்டத்துக்கே நீ செஞ்சுக்கிட்டு இருக்கத என்னால் இதுக்கு மேலும் பொறுக்க முடியாது என் செல்லமே. நான் எப்போதுமே பசிக்காக உணவை சாப்பிடு, மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்காக உன் வாழ்க்கையை வாழுன்னு சொன்னாலும் நீ பசிக்காக உணவை தேடும் வரைக்கும் ஆரோக்கியமாக இருந்தோன்றதையே மறந்துட்டு ஆடம்பரத்திற்காக பணத்தை தேட ஆரம்பிச்ச. அப்போதே உன் வாழ்க்கை மாற ஆரம்பிச்சிருச்சு. ஒரு மனிதன் வாழ்வதே சந்தோஷமாக இருப்பதற்கும் நல்லா சாப்பிட்றதுக்கும். ஆனால் நீ சந்தோஷமாக இருக்கிறதையும் மறந்துட்ட, சாப்பிட்றதுக்காக தான் இந்த உலகத்தில் மனித பிறவி இருக்குன்றதையும் மறந்துட்ட. வாழ்க்கையில் ஜெயிக்கணுன்ற எண்ணத்தோடையே நீ ஓடிக்கிட்டே இருக்கிறது தப்பு இல்லை. ஆனால் அது அந்த ஓட்டம் பேராசையாக மாறிவிட்டது என் செல்லமே. நல்லா சாப்பிட்றதுக்காகவா மனித பிறவின்னு கேட்காத. வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்களை நீ சொகுசாக சுகமாக அனுபவிக்கும்படி நான் உருவாக்குனது போல தான் இந்த சாப்பாடையும் உனக்காக படைச்சேன். நீ நல்லா ஆரோக்கியமாக உணவு உண்பதற்கு பதிலாக அவசரமாக சாப்பிட்றதையும் அடுத்தவங்க முன்னால் பெருமைக்காக காட்டிக்கிறதுக்காக சாப்பிட்றதையும் என்னால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? மனிதன் உணவை சார்ந்திருக்கான், உணவு மனிதன் தான் படைக்கிறான். எது எப்படி இருந்தாலும் உன்னுடன் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்கள் மூலமாகவும் தான் நீ முன்னுக்கு வரப்போகிற. உன் வாழ்க்கை நல்லா இருக்க போகுது. அப்படி இருக்கும்போது உன் வாழ்க்கையை அழகாக மாற்றக்கூடிய விஷயங்கள் எதுன்னு தெரிஞ்சு அதற்காக நீ முயற்சி செய்கிறதை விட்டுட்டு வாழ்க்கையில் இன்னும் போய் புதைகுழியில் விழுகிற மாதிரி தேவையற்ற விஷயங்கள் மீது நீ அதிகம் கவனம் செலுத்துவதை நான் பார்க்குறேன் செல்லமே. வேலைக்கு போகிறது எதுக்காக? சம்பாதிச்சு நிம்மதியாக சாப்பிட்டு நல்லா வாழ்கிறதுக்காக. ஆனால் வேலைக்கு போகிறதுக்கே கவனம் செலுத்திக்கிட்டு உன் உடம்பு ஆரோக்கியத்தையும் கவனிச்சிக்காமல் உடம்புக்கு ஓய்வும் கொடுக்காம சரியாகவும் சாப்பிடாமல் நிம்மதியாகவும் தூங்காமல் எப்போ பார்த்தாலும் மனசில் அதையும் இதையும் இப்படி யோசிச்சுக்கிட்டே இருந்தீன்னா வாழ்க்கை எப்படி நிம்மதி நிறைந்ததாக இருக்கும்? நான் சொல்கிற விஷயங்களை கேட்டு அதன்படி உன் வாழ்க்கையை அமைச்சிக்க முயற்சி செய். எப்போவுமே உனக்கு எதிரில் நிற்பவனையே பார்க்காம உன் பக்கத்தில் நிற்கிறவங்க மேலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா எதிரில் இருக்கவங்க என்ன செய்கிறாங்கன்னு கண்ணுக்கு நல்லா தெரியும். ஆனால் உன் கூடவே அருகில் பக்கவாட்டில் இருப்பவர்கள் என்ன செய்கிறாங்கன்றத சரியாக கண்டுபிடிக்காம நீ அலட்சியமாக அசாதாரணமாக இருக்கிற நேரத்தில் உன் வாழ்க்கையில் பல அழிவுகள் வந்துவிடும் அல்லவா? எதிரில் இருக்க எதிரியை விட கூடவே இருக்கக்கூடிய துரோகிதான் உனக்கு அதிக தோல்வியையும் துரோகத்தையும் ஏமாற்றத்தையும் கொடுப்பவனாக இருப்பாங்கிறத புரிஞ்சுக்கோ. எப்போவுமே உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்களிடமும் உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்கள் செய்யக்கூடிய காரியங்களிலும் ரொம்ப கவனமாக இருக்கணும். நீயெல்லாம் எனக்கு சமமான உன்னை ஏளனமாக பார்ப்பவர்களிடம் போய் நான் உனக்கு சமம் கிடையாது, உன்னை விட ஒரு படி மேலேன்னு அவர்களுக்கு உணர்த்தும்படி உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்து ஜெயிச்சு காட்டணும். உன் வாழ்க்கையில் குறுக்கிடுகிற ஒவ்வொரு சம்பவமும் உனக்கு ஏதாவது ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். நீ தான் எல்லா பாடங்களையும் புரிஞ்சு உணர்ந்து அனுபவித்து நடந்து கொள்ளக்கூடிய பிள்ளையாக இருக்கணும் என் செல்லமே. எப்போவுமே தனியாக நீந்தி கரை சேர கற்றுக்கோ. யாரும் உன் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் இருக்க போகிறதில்லன்னு உனக்கு நல்லா தெரியும். எல்லா மனிதர்களும் பாதியிலேயே வந்து பாதியிலே போகிறவங்க. ஆதியில் உன் கூட இருந்த உன்னை பெற்றவர்கள் கூட பாதியிலே உன்னை விட்டு போகவும் வாய்ப்புகள் இருக்குது தானே. எல்லாருக்குமே ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் ஆயுசுன்னு இருக்கும்போது யாரும் யார் கூடயும் நிரந்தரமாக கடைசி வரைக்கும் இருக்க முடியாதுன்றதால உன் வாழ்க்கையிலையும் நீ யாரையும் எதிர்பார்க்காம எப்போதுமே தனியாக அத்தனையும் தைரியமாக எதிர்கொள்ள தயாராக இரு. 1000 உறவுகளால் தர முடியாத பலத்தை ஒரு அவமானம் உனக்கு கற்றுக் கொடுத்துரும். யார் உன்னை அவமானப்படுத்தினாலும் என்ன செஞ்சாலும் நீ எதுக்கும் கலங்காம தைரியமாக இருக்கணும் என் செல்லமே. நீ எந்த தவறும் செய்யாமலேயே உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்ட உறவுகளை நினச்சி நீ வலியோ வேதனையோ கொள்ள வேண்டாம். என்னைக்கு இருந்தாலும் உண்மை ஒரு நாள் வெளிவரும். அப்போது உன்னை பற்றி எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்கன்னு உன் வாழ்க்கையை நீ தைரியமாக எதிர்கொண்டு வாழ பழகு. வாழ்க்கைங்கிற வரைபடத்தில் நீ எப்படி இருக்கணுன்றதை நான் ஏற்கனவே எழுதி வச்சுட்டேன். நீ வாழக்கூடிய நாட்கள் முழுவதும் உன் வாழ்க்கையை நீ ரசித்து விரும்பி வாழ ஆரம்பிச்சிட்டீனா உன் வாழ்க்கை இன்பமயமாக இருக்கும் என் செல்லமே. ஒவ்வொரு மனிதன் கஷ்டப்படும் போதும் அவன் வறுமைக்கு பிறகு வரும் செல்வந்தான்
வாழ்க்கையில் இறுதி வரைக்கும் நிலைக்கும். இத்தனை நாளாக நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு நடுத்தர வாழ்க்கையவே வாழ்ந்துக்கிட்டு இருந்த காலமெல்லாம் முடிஞ்சு போய் இப்போது உன் வாழ்க்கையில் உன்னை நிரந்தர செல்வ வளத்தோட நல்லபடியாக வாழ வைக்க போகிறேன். அடுத்தவங்களை பற்றி நீ அதிகமாக தெரிஞ்சுக்கவும் வேணாம், உன்னை பற்றி அடுத்தவங்கக்கிட்ட அதிகமாக பகிர்ந்து கொள்ளவும் வேணாம். ஏன்னா இது ரெண்டுமே உன் நிம்மதிக்கு கேடு விளைவிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்குது. அடுத்தவங்களை ஏமாத்துறதை காட்டிலும் தோற்றுப்போவது எவ்வளவோ பெரிய விஷயம் அல்லவா? அழகான நாட்கள் எப்போதும் தானாக உன்னை தேடி வராது, நீதான் அதை நோக்கி நகர்ந்து போகணும். அவசியம் இருந்தால் மட்டும் பேசுகிற உறவுகளுக்கு மத்தியில் அன்புக்காக பேசக்கூடிய சிலர் கிடைச்சது உனக்கு கிடைச்ச வரந்தான். அப்படிப்பட்ட நல்ல மனிதர்களையும் அன்பான இதயமுள்ள மனிதர்களையும் உன் வாழ்க்கையில் நீ சந்திக்கும்படி நான் செய்கிறேன். சில உறவுகள் யோசித்து பேச வைக்கும், சில உறவுகள் பேசவே உன்னை யோசிக்க வைக்கும். எது எப்படி இருந்தாலும் யார் எப்படி நடந்துக்கிட்டாலும் நீ எதுக்கும் கவலைப்படாமல் நீயாகவே இருக்க தயாராக இரு. வாழ்க்கையில் எப்போதுமே எல்லாரும் நினச்சதும் அப்படியே நடந்துடாது. ஆனால் நீ நினைக்காத பல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு தானே இருக்குது. அதாவது நீ நினச்சதை விட, நீ ஆசைப்பட்டதை விட சிறப்பான பல நல்ல காரியங்களை உன் வாழ்க்கையில் இந்த வராகியம்மா நடத்தி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். நீ ஒருபோதும் யார் மனசும் நோகும்படி பேசிவிடாதே. நீ யாருக்காக சிரிச்சியோ அவங்க ஒருவேளை அதை மறந்துடலாம், ஆனால் யாருக்காக நீ அழுதியோ அவர்கள் ஒருபோதும் உன்னை மறக்க மாட்டாங்க. உன் மேலே நன்றி உணர்ச்சியோட, உன் மேலே அன்போடும் பாசத்தோடும் அக்கறையோடும் அவர்கள் நடந்து கொள்வார்கள்ன்றதை ஞாபகம் வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறவங்களுக்கு ஆறுதலாரு. சந்தோஷமாக சிரிக்கிறவங்களுக்கு நீ துணையாக இருப்பதை விட வருத்தத்தில் வேதனையோடு இருப்பவர்களுக்கு ஆறுதலாக இருப்பது தானே நல்ல விஷயம். வாழ்க்கையில் நீ நிறைய கேள்விப்பட்டதை விட வாழ்க்கைனா எப்படிங்கிறத வாழ்ந்து பார்த்து தெரிந்து கொள்வது தான் சிறப்பானதாக இருக்கும். எல்லாருமே அவங்கவங்க வாழ்க்கையில் அவங்களுக்கு கிடைச்ச அனுபவத்தை சொல்லுவாங்க, அது அவர்கள் வாழ்க்கைக்கு சரியாக இருக்கும். ஆனால் ஓ வாழ்க்கைக்கு எது சரி, ஓ வாழ்க்கைக்கு எது பொருத்தங்கிறது கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு அடிபட்டு வாழ்ந்து வரக்கூடிய உனக்கு தானே தெரியும். மொத்தத்தில் உன் வாழ்க்கையை உன் பொறுப்பில் ஏற்றுக்கிட்டு நீயாகவே எல்லாத்தையும் சரி செய்ய பழகுன்னு சொல்கிறேன். மாற்றம் ஒன்றுதான் மாயம் இல்லாதது, மற்ற எல்லாமே மாயமாய் மறைஞ்சு போகக்கூடியது. ஓ வாழ்க்கையிலையும் என்ன மாறினாலும் எது மாறினாலும் அதை எப்படியே ஏற்றுக்கிட்டு வாழ பழகு. உன் தேடல்களும் எதிர்பார்ப்புகளும் நியாயமானதாக இருந்தால் நிச்சயமாக அது உன்னை வந்தடையும். எப்போவுமே இந்த உலகத்தில் இந்த வராகியம்மா என் பிள்ளைகளுக்கு துணையாக இருந்து எல்லா விஷயங்களையும் செஞ்சு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் நீ அதை அறிந்தும் அறியாமலும் கூட உன் வாழ்க்கையில் நான் நிகழ்த்துவேன் என்பதை புரிந்துகொள். நீ செஞ்சது தவறுனா யார் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கக்கூட தயங்காதே. ஆனால் நீ தப்பே செய்யாமல் யாராவது உன் மேலே பழி போட்டாங்கன்னா அதுக்காக பதில் ஏதும் பேசாமல் அந்த உறவுகளை விட்டு விலகவும் தயாராரு. தப்பு செஞ்சுட்டு திருந்துறது நல்ல விஷயம், தப்பே செய்யாமல் உன்னை குற்றவாளின்னு பழி சொல்வது சரி கிடையாதல்லவா? எல்லாரும் நல்லவங்க நீ நினச்சது உன் தப்பாயிடுச்சு. எல்லா நேரமும் எல்லா மனிதர்களும் நல்லவர்களாகவே இருப்பார்கள்னு ஒருபோதும் நினைக்காதே. காலமும் நேரமும் சூழ்நிலையும் மாறும்போது ஒவ்வொரு மனிதருடைய குணமும் அவர்களோட பேசும் வார்த்தைகளும் கூட மாறதான் செய்யும். உனக்கு கிடைச்ச வாழ்க்கை கூட கிடைக்காம இந்த உலகத்தில் பல பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது நீ எதற்காக வருந்துகிறாய்? உன் வாய்ப்பையும் உனக்கான வார்த்தைகளையும் நீ சரியான முறையில் பயன்படுத்தினா நிச்சயமாக வாழ்க்கையில் முன்னேற முடியும். எல்லாருக்கிட்டையும் அளவோடு பழகு. உனக்கான எல்லைகள் எதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டினா எந்த சூழ்நிலையிலும் யார் மூலமாகவும் நீ கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலையே வராது. அதை விட்டுட்டு எல்லாருக்கிட்டையும் அளவில்லாமல் அன்போட ரொம்ப பாசத்தோட உரிமையோடு நடந்துக்கிட்டினா அவர்கள் ஒரு கட்டத்தில் உன்னை தெருவில் வீசி எரியும் போது உனக்கு புது அனுபவமும் வலியும் வேதனையுமாக பொங்கி வரும் என் செல்லமே. அதனால தான் அவ்வளோ பெரிய கஷ்டம் உனக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் எல்லாரிடமும் எப்போதும் அளவான அன்போடு இருக்க பழகிக்கோன்னு சொல்கிறேன். நீ ரொம்ப அன்பாக இருந்தீனா உன்னை ஏமாளியாக்க முயற்சி செய்வாங்க. எல்லாருக்கும் உண்மையாக இருந்தீனா உன்னை முட்டாளாக்க முயற்சி செய்வாங்க. ஆனால் நடிச்சினா உன்னை நல்லவன்னு சொல்லுவாங்க. உண்மையாக இருப்பவர்களை எல்லாம் முட்டாள்கள்னு நினைக்கும் இந்த உலகம் நல்லவன் போல நடிக்கிறவனை நிஜமாவே நல்லவங்கன்னு நம்பக்கூடிய அளவுக்கு கலியுக காலமாகத்தான் இது இருக்குது. அதுக்காக நீ பொய்யான ஆளாக நடிக்க வேணாம்.
நீ எப்போதும் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் நேர்மையாக உண்மையாக இரு. அடுத்தவங்க உன்னை ஏமாத்தினாலும் நீ ஒருபோதும் யாரையும் ஏமாற்ற வேணாம். எப்படியெல்லாமோ வாழணும்னு ஆசைப்பட்டு ஒரு கட்டத்தில் எப்படியாவது வாழ்ந்தா போதுன்ற அளவுக்கு உன் மனநிலை மாறி விட்டதல்லவா? அந்த அளவுக்கு கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் தோல்விகளையும் சந்தித்த உன் வாழ்க்கையில் உன் கரம் பிடித்து முன்னேற்ற இந்த வராகி அம்மா வந்துட்டேன். உன்னை ஏமாற்றுபவர்களிடமிருந்தும் உன்னை மதிக்காதவர்களிடமிருந்தும் உன்னை தேவைக்கு உபயோகப்படுத்துபவர்களிடமிருந்தும் உன்னை விமர்சிப்பவர்களிடமிருந்தும் உன்னை தாழ்த்தி பேசுபவர்களிடமிருந்தும் நீ விலகி நிற்கிறதுல தப்பே இல்லை. நீ யாருக்கு உதவி செஞ்சாலும் உனக்கு உதவி செய்ய இங்கு யாருக்கும் மனசும் இல்லை. நீ யாருக்கு உண்மையாக இருந்தாலும் கடைசியில் உன்னை ஏமாற்றிட்டு தான் போகிறாங்க. நீயே எல்லாருக்கும் நல்லது நினச்சாலும் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கலையே நீ கவலைப்படுறது எனக்கு தெரியும். நன்றி இல்லாத இந்த மனிதர்களிடத்தில் நீ நன்றி உணர்ச்சி எதிர்பார்த்தினா அது தப்பு தான். நீ எப்போதும் நீயாக இரு, உனக்காக இரு. பணம்தான் உலகம்னு நினைக்கிற இந்த மனிதர்களிடம் நீ எதையும் எதிர்பார்க்காதே என் செல்லமே. உனக்கு எல்லாமுமாக இந்த வராகி அம்மா நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு தர்றேன். எதையுமே நீ பொறுத்துக்கிட்டு போகும்போது, எந்த பதிலும் பேசாத போது, யார் என்ன சொன்னாலும் சரின்னு கேட்குற போது, உன்னை நல்லவன்னு சொல்கிற இந்த உலகம் நீ எதிர்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சின்னா உன்னை கெட்டவன்னு சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால் எப்போவுமே ஆரம்பத்திலே விட்டு கொடுக்காம நீ நீயாகவே இருந்து விடு. அடுத்தவங்களுடைய உழைப்பை தன் சுயநலத்துக்காக பயன்படுத்தக்கூடிய மிகவும் மோசமான மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்கதால நீ யாரிடமும் ஏமாந்து போய் யாருக்கும் அடிமையாக இருக்காதேன்னு சொல்கிறேன். நீ படிப்பில் கற்றுக்கிட்ட விஷயங்களை விட சில பேரின் நடிப்பு உனக்கு சிறப்பாக வாழ்க்கையை கற்றுக் கொடுத்துருக்குதானே. யாராவது பொய்யா நடிக்கிறாங்க, பகல் வேஷம் போடுறாங்கன்னா இனிமேலும் ஏமாந்து போகாமல் யார் என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சா அதற்கு ஏற்றார் போல உன் வாழ்க்கையை நீ வாழ தயாராக இரு. பகைவனை கூட உன்னால் துணிஞ்சு தைரியமாக எதிர்கொள்ள முடியும். ஆனால் இனிக்க பேசி உன் முதுகில் குத்தும் உறவினர்களை மட்டும் நீ கொஞ்சம் கவனமாக தான் வச்சுக்கணும் என் செல்லமே. எப்பவும் யாரையும் கண்மூடித்தனமாக நம்பாதே. ஏன்னா எப்போ யார் எப்படி மாறுவாங்கன்றதை உன்னால் கண்டுபிடிக்க முடியாது. உன் வாழ்க்கையின் சூழ்நிலையை ஏற்றுக்கிட்டு புன்னகையோட கடந்து போக தயாராக இரு. என்னடா வாழ்க்கை இதுன்னு நீ நினைக்கும் போதெல்லாம், உன் வாழ்க்கை மீது உனக்கு சலிப்பும் வெறுப்பும் வரும்போதெல்லாம் ஒரு சாதாரண எறும்பை பற்றி யோசிச்சு பாரு. எறும்புக்கு அடுத்த நொடியே இறப்போன்னு நல்லா தெரிஞ்சாலும் கூட அது உழைத்து உழைத்து வாழ்வதற்கும் ஒருபோதும் நிறுத்துவது கிடையாது. எறும்பை பார்த்துட்டினா அதை நசுக்கிட்டினா அடுத்த நிமிஷமே அதுக்கு உயிர் போயிடும். எறும்புக்கு அதிக வாழ்நாளும் கிடையாது. இருந்த போதும் அது பிறந்ததுக்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டு அதற்கான உணவை எப்போ பார்த்தாலும் சேர்த்து வச்சுக்கிட்டு உழைச்சிக்கிட்டும் அங்கிட்டும் இங்கிட்டும் போய்கிட்டு தான் இருக்குமே தவிர ஒரு நொடி கூட எந்த இடத்திலும் எறும்பு நிற்பது கிடையாது என் செல்லமே. அதே போல தான் உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் நீ எதுக்காகவும் எங்கேயும் தேங்கி நின்றுடாம சோர்ந்து போயிடாம உனக்கான முயற்சிகளையும் உனக்கான வேலையையும் உன்னுடைய கடமைகளையும் உன்னுடைய பொறுப்புகளையும் சரியாக செஞ்சுக்கிட்டே இரு. உலகத்தின் குறைகளையெல்லாம் கண்டுபிடிச்சு சொல்கிற சில மனிதர்களுக்கு தன் குறைகள் மட்டும் தெரியாததற்கு காரணம் சுயநலம். ஏன்னா அடுத்தவன் குறைய சரியாக சொல்கிறவங்களுக்கு தான் செய்கிற தப்பு என்னான்னு நல்லா தெரியும். இருந்தாலும் யார் முன்னாடியும் நம்ம விட்டு கொடுத்து தன்மானத்தை இழந்துடக்கூடாதுன்னு அந்த சுய கௌரவத்தை காப்பாற்றி கொள்ளும் விதமாக தான் தான் மேலே இருக்க தப்பையே மறைச்சிக்கிட்டு நல்லவன் போல நடிக்கக்கூடியவர்களாக இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. சொந்தமாக எதுவும் இருந்தாதான் சொந்தம் கூட தேடி வரக்கூடிய அளவுக்கு கலியுக காலமாக மாறிடுச்சு. சொந்த வீடு சொந்தமாக அது இதுன்னு வச்சுருக்காங்கன்னா எல்லாரும் சொந்தம் சொந்தம் சுற்றம் உறவுன்னு தேடி வருவாங்க. உனக்கு சொந்தமாக எதுவும் இல்லை. உன் வாழ்க்கையவே நீ கஷ்டப்பட்டு வருமானத்தில் தான் கழிச்சிக்கிட்டு இருக்கனா சொந்த பந்தங்கள் உன்னை சொந்தம்னு சொல்லிக்க கூட வரமாட்டார்கள் என் செல்லமே. உன் கூட பிறந்த இரத்த உறவுகளே உன்னை புரிஞ்சுக்காத போது பாதியில் உன்னை தேடி வர சொந்தமும் நட்பும் மட்டும் உன்னை சரியாக புரிஞ்சுக்குவாங்கன்னு உறுதியாக சொல்ல முடியாது. யார் உன்னை புரிஞ்சாலும் சரி புரிஞ்சு காட்டியும் சரி நீ எப்போதும் எதுக்காகவும் கவலைப்படாமல் உன் வாழ்க்கையை உனக்கு பிடிச்சது போல் வாழ்ந்துட்டு போ. நீ பார்க்குற உறவுகள் எல்லாமே உன் சொந்தம்னு நினச்சினா அதுதான் நீ செய்கிற மிகப்பெரிய தவறாகிவிடும். எல்லார்ட்டையும் பழகி பார்த்தினா அவங்க போடுறதெல்லாம் வேஷன்றது உனக்கு புரிய வரும்.
காயங்கள் இன்றி காலம் எதையும் வாழ்க்கையில் கற்றுக் கொடுக்கறதில்ல. காலம் உனக்கு கற்றுக் கொடுக்கும் பாடங்களை சரியாக கற்றுக்கொள்ள தயாராக இரு. சில நேரம் உன் கண்களிலிருந்து வரும் கண்ணீரை துடைப்பதற்கு நீ யாரையோ தேடிக்கிட்டு இருக்க. யாராவது வந்து ஆறுதல் சொல்லுவாங்களான்னு யாரையும் எதிர்பார்க்காம உன்னுடைய விரல்களை வச்சு உன் கண்ணீரை நீயே தொடச்சிக்கிட்டு உன் வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ தயாராகு. எந்த ஒரு மனிதரும் உன்னை வெறுக்கிறாங்க, உன்னை ஒதுக்குறாங்கன்னு தெரியும் போதே அவர்களை விட்டு விலகி நின்னுடு என் செல்லமே. ஏன்னா ஒருத்தருக்கு உன்னை பிடிக்கலன்னு தெரிஞ்சும் கூட மறுபடியும் அவங்கள தேடி போய் அவங்களுக்கு பிடிச்சதையே நீ செஞ்சாலும் அவர்கள் உன்னை வெறுப்பாக தான் பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட மனிதர்களை விட்டு விலகி நின்னுடு.